பெருமதியாருக்குரிய தமிழகத்தினுடைய கூட்டுறவுத்துறையினுடைய அமைச்சர், மதுரை மக்களுடைய வாழ்த்துக்களையும் செல்வாக்களையும் பெற்றவர், எங்களுடைய பள்ளியின் மீது அதிகமான அக்கறையும் அன்பும் காட்டக்கூடியவர் திரு செல்லூர் கே ராஜு அவர்களே, எங்கள் பள்ளியினுடைய சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரும், தமிழ்நாட்டிலே சில வழக்கறிஞர்களை முத்திரை பதிக்கக்கூடியவருமாகிய எங்கள் அருமை நண்பரும் பெருமதிக்குரியவரும் டி லஜபதி ராய் அவர்களே, என் அன்பு புதல்வர்களே, முதல்வர்களே, துணை முதல்வர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற உறவினர்களே, உற்றார்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, என் இனிய மாணவ செல்வங்களே, இந்த இனிய நேரத்திலே உங்கள் முன் நான் நிற்பது இந்த ஆண்டு விழாவினுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்காக அல்ல. வந்திருக்கின்ற பெருந்தகைகள் எல்லாம் நமது பள்ளியின் மீது, நமது குழந்தைகள் மீது, இந்த கல்வியின் மீது எந்த அளவுக்கு பற்றும் பாசமும் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக நமது அமைச்சர் அவர்கள் முன்பின்னாக பெரிய அறிமுகம் கிடையாது, என்னை ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நாங்கள் அவரை அணுகிய பொழுது அவர் அது சொந்த விஷயமாக எடுத்துக்கொண்டு பல நாள் போராடி வாதாடி கியூன் மீரா இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அரசனுடைய அனுமதியை வாங்கி கொடுத்த மிகப்பெரிய உதவியை செய்தார் என்பதை இந்த கட்டத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். எனக்காக செய்யவில்லை, உறவுக்காக செய்யவில்லை. கல்வி என்று வந்தவுடனே அவர் மேல் பற்ற அவர் எடுத்துக்கொண்ட உணர்வுகளை பார்க்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் நானே சொன்னேன், என் அருமை மாமா கழுவன் அவர்கள் இருக்கின்றார்கள், ஐயா நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு எங்களுக்காக யாரையும் கெஞ்ச வேண்டாம், விட்டுவிடுங்கள், விதி பிரகாரம் நடக்கட்டும் என்ற அளவுக்கு நானே சொல்லியிருந்தால் மந்திரி அவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்திற்கு, பெற்றோர்களுக்கு, என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு, ஒரு அம்மா அவர்கள் மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அருமையான பெற்றோர்களே, ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு புதுமையை பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு மேடை அமைப்பு முதலாக டைரக்டர் அவர்கள் ஒரு புதுமையை புகுத்திருக்கிறார்கள். இந்த புதுமையை புகுத்துவதன் மூலமாக நாங்கள் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல மாணவ செல்வங்களுக்கும் சொல்லிக் கொள்வதெல்லாம், இந்த உலகம் உருண்டோடி கொண்டிருக்கிறது, கல்வி உலகமயமாகிவிட்டது, நாம் இன்னும் ஒரு படிக்கு மேல் எடுத்து வைக்க கூடாது என்பதை போல நாட்டினுடைய கட்டுப்பாடுக்கு இணங்க பல்வேறு கோணங்களிலே பள்ளிகள் எல்லாம் முன்னேறி கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் போன்ற ஹைடெக் ஃபெசிலிட்டிஸ்களை இந்த பள்ளியில் உருவாக்க வேண்டும். அதன் மூலமாக மாணவர்கள் எல்லாம் உலகத்தரம் வாய்ந்த மாணவர்களாக திகழ வேண்டும் என்று நாங்கள் ஆழமாக நம்பினோம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த பள்ளி சாதாரண மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருந்தாலும் கூட பெற்றோர்கள் அனைவருக்கும் தெரியும், மாணவர்களுக்கும் தெரியும், எங்களுடைய வகுப்பறைகள் அத்தனையுமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன். மதுரையிலே அத்துணை வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக இருக்கக்கூடிய ஒரே பள்ளி எங்கள் பள்ளிதான் என்பதை மிக பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அரசு விதிக்கின்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு
ஃபீஸ் வாங்கி பெற்றோர்களை நாம் அமர்த்துகின்ற இருந்தாலும் கூட எந்த கோணத்தில் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தரத்திலே குறையக்கூடாது. நமது மாணவ செல்வங்களுக்கு தரங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எங்களுடைய குழுமம் மிகவும் அக்கறை காட்டுகிறது. முதல்வர் அவர்களுடைய ஆண்டறிக்கையிலே பார்த்திருப்பீர்கள், நாங்கள் கல்வியிலே மட்டும் சாதனைகள் படைக்கவில்லை. அமைச்சர் அவர்கள் கூட கேட்டார்கள், எத்தனை ஆண்டுகள் ஆனது என்று சொன்னார்கள். நான் சொல்லிக்கொண்டே வந்தேன். இதுவரை எங்களுடைய பள்ளி இறுதி ஆண்டிலே +2 ஓர் ஆண்டை தவிர எல்லா ஆண்டுகளும் முழு நிறைவு பெற்ற மாணவர்களைத்தான் அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியிலே மாவட்ட அளவிலே மாநில அளவிலே ஒரு சில ஐட்டங்களில் தேசிய அளவில் கூட நமது மாணவர்கள் முத்துரை பதித்திருக்கிறார்கள். அதை ஆண்டறிக்கையிலே முதல்வர் அவர்கள் வாசித்தார்கள். என்னை பொறுத்த அளவிலே ஒரு சாதாரண கிராமத்திலே பிறந்து விவசாய குடும்பத்திலே பிறந்து பள்ளிக்கு அனுப்புகின்ற வசதி கூட இல்லாத ஒரு குடும்பத்திலே பிறந்து மிகவும் கஷ்டப்பட்டு என்னுடைய பெற்றோர்கள் என்னை படிக்க வைத்தார்கள். அந்த படிப்பினுடைய பிரதிபலனை ஓரளவுக்கு எனக்குள்ள வசதி வாய்ப்பு வந்த பிறகு நான் மிக ஆர்வமாக இந்த கல்வி பணி ஆற்ற வேண்டும் என்று அப்பொழுதெல்லாம் என்னுடைய குழந்தைகள் எல்லாம் மிக மிக சின்னவர்கள். 1996 சொல்லுகிறேன், என் மனைவி அவர்களிடம் கேட்டேன், உன்னதமான பணியை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று எனக்கு அத்தனை உறுதுணையாக இருந்து இந்த நிறுவனத்தை இவ்வளவு பெரிய ஸ்தாபனமாக ஆற்றுவதற்கு பின்பிருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கொண்டு என்னையும் என் குழந்தைகளையும் வளர்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய ஆசி எங்கள் பள்ளியில் படிக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் சென்றடைகிறது. அருமையான பெற்றோர்களே, நாங்கள் அடுத்தடுத்து 96 இந்த பள்ளியை ஆரம்பித்து 2005 ஆசிரியர்கள் பயிற்சி கல்லூரியை ஆரம்பித்து 2010 கியூன் மீரா இன்டர்நேஷனல் என்ற ஸ்கூலையும் ஆரம்பித்து இன்று எல்லா பணியிலையுமே ஓரளவு பெற்றோர்களை சென்றடைந்திருக்கிறோம். எங்களுடைய எதிர்காலம் மிக விரைவிலே 2015 ஏற்கனவே நான் பல கூட்டங்களிலே சொல்லியதை போல ஒரு பொறியியல் கல்லூரியை ஆரம்பிக்கவிருக்கிறோம் என்ற இனிய செய்தியினை இந்த கூட்டத்தின் மூலமாக என்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகின்றேன். நான் இங்கு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், பாண்டியர் குதிரை குளம்படியும் இளம் தோகை மார்தம் சிலம்பொலியும் மயங்கி ஒளிக்கும் மாமுதுரை மாலையில் மல்லிகை பூமதுரை பாண்டியன் ஆட்சி புரிந்த தென்மதுரை மீனாட்சி ஆட்சி புரிந்தால் இது பெண்மதுரை அன்னை மீனாட்சியின் அருந்தவ புதல்வரே. காற்றை போல் கடம் இல்லாதவர், அதனால் அவரை அடைத்து வைக்க முடியாது. பன்முக பேச்சால் இன்முகம் சிலிர்க்க வைக்கும் நாவுக்கரசர். மதுரை மக்களுக்கு நெல்லுக்குடையாகவும் சரணாலயமாகவும் இருப்பவர். நேரத்தை திட்டமிட்டு செயல்படுத்தும் கணிதக்காரர். உதவி என்று வந்தவருக்கு இருப்பதை பங்கீடு செய்யும் பங்கீட்டாளர். உறவுகளை பலப்படுத்தும் பாலம் போன்றவர். வெண்மை ஆடைக்குள் ஒளிந்திருக்கும் இதயம் கொண்டவர். பாமர மக்களுக்காகவே வாழும் தொண்டாளர். மண் வாசனை தவழும் மதுரை மண்
இன்று காத்திருக்கிறது உங்களின் வாசனைக்காகவும் வரவுக்காகவும். தொட்டு செல்லும் தென்றலாய், மழை துளியை சுமந்து செல்லும் வற்றாத ஆராய், தட்டி எழுப்பும் இடி முழக்கமாய், மீ ஒளி பாய்ச்சல் மின்னலாய், ஓய்வு என்பது இல்லாமல் ஓடியோடி இழைக்கும் அம்மாவின் அருள் பெற்ற எங்கள் கூட்டுறவு அமைச்சர் அவர்களே, எங்களுடைய குழுமத்தின் சார்பாக தலைவன் என்ற முறையிலே உங்களை மீண்டும் வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் அருமைக்குரிய மரியாதைக்குரிய சட்ட நிபுணர் அவர்களை பற்றி மதுரை மக்கள், சட்டங்களை தேடி ஓடுகின்ற மதுரை மக்களுக்கு அநேகமாக தெரிந்திருக்கும். எங்களை பொறுத்தளவிலே எங்கள் நிறுவனத்தின் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் முழு ஈடுபாடோடு எங்களுக்கு அறிவுரையும் அக்கறையும் காட்டி சட்டங்களை எங்களுக்கு வாதாடி தேடிக் கொடுக்கின்ற, நியாதியை தேடிக் கொடுக்கின்ற எங்கள் அருமை குடும்ப நண்பர் திரு லஜபதி ராய் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி கூற வேண்டுமென்றால், உயர் நீதிமன்றத்தில் உச்சத்தில் இருக்கும் வழக்கறிஞர் இவர். வழக்கறிஞர் என்றவுடன் இந்தியாவிலே சில பெயரைத்தான் நினைவுக்கு வரும். தென்னிந்தியாவின் ராம்ஜெத் மாலினி என்றே இவரை நாம் அழைக்கலாம். அது அப்படி அழைப்பதினால் நிச்சயமாக மிகையாகாது. நீதிமன்றத்தில் இவரின் பார்வைக்கு வரும் வழக்குகளை கலக்கி எடுப்பவர், எதிரிகளை எப்பொழுதும் கலங்க வைக்கும் துளங்கிய பேச்சாற்றல் கொண்டவர், வாதாட திறமை கொண்டவர். இவர் வந்துவிட்டார் என்றால் எதிர் நிற்பவருக்கு போராடும் குணம் வேரோடு போய்விடும் என்பதுதான் நாங்கள் அறிந்த உண்மை. கடமைகளை உடமையாக கொண்டவர், கருப்பாடை உடுத்திய வெள்ளை மனம் கொண்டவர், தன்னை நம்பியவரின் இதயங்களை இமைப்பொழுதில் கொள்ளை கொள்ளக்கூடியவர் அருமை நண்பர் லஜபதி ராய் அவர்கள். இந்த இரண்டு பெரிய மாமனிதர்களும் இந்த விழாவிலே வந்து சிறப்பு கொடுக்கிறார்கள் என்பதை காட்டிலும் எங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு அன்பையும் அருள் ஆசியும் வழங்க இருக்கிறார்கள். அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. அவர்கள் உங்களை வாழ்த்த காத்திருக்கிறார்கள் என்ற செய்தி